கிரீட்டிங்ஸ். இன்னைக்கு நம்ம 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து 31 வரைக்கும் பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக சண்டேல இந்த வசனங்களை நம்ம படிச்சிருந்தோம். இது பவுலினுடைய வார்த்தைகள் அல்லது தேவனுடைய ஞானம் அப்படின்னு சொல்லலாம். வசனங்களை படிக்கிறேன் நான், கேளுங்க. மேலும் சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், இனி வரும் காலம் குறுகினதானபடியினால் மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போலவும், அல்லது திருமணமானவர்கள் திருமணம் ஆகாதவர்கள் போலவும், அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும், சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போலவும், கொல்லுகிறவர்கள் கொல்லாதவர்கள் போலவும், இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. ஸோ இந்த இடத்துல தேவனுடைய ஞானம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணமானவர்கள் திருமணம் ஆகாதவர்கள் போலவும் அப்படின்னு சொல்லும்போது, திருமணமானவர்கள் திருமணத்தை மாத்திரம் கொண்டவர்களாக அல்லாமல் கர்த்தரை மையமாக கொண்டு ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக, வேலையுள்ளவர்கள் வேலை இல்லாதவர்கள் போலவும். சம்டைம்ஸ் என்னுடைய வாழ்க்கையில் வேலையை பற்றியே நான் பேசிக்கிட்டு இருக்கலாம். ஸோ ஒரு நபர்கிட்ட நான் பேசும்பொழுது அந்த வேலையை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது, ஓகே, அந்த நபர்கிட்டருந்து எனக்கு தெரிய வருது, ஓகே, இவர் வேலை செய்கிறவர். ஆனால் பவுல் சொல்கிறாரு, நம்மளுடைய வார்த்தைகள், நம்மளுடைய நோக்கங்கள், நம்மளுடைய நடத்தைகளில் வேலைன்றது 2வது பட்சமாகவும் தேவன் என்பவர் 1வது பட்சமாகவும் இருக்க வேண்டும். அதாவது வேலை உள்ளவர்கள் வேலை இல்லாதவர்கள் போலவும். ஸோ என்னுடைய சந்தோஷத்தை பற்றி நான் அதிகமாக பேசிகிட்டே இருக்கேன்னு வச்சுங்களேன். நீங்கள் என்கிட்ட இருந்து அதை தெரிய வர்றதுன்றது, இந்த நபர் சந்தோஷத்தை குறித்து அதிகமாக பேசுகிறார்கள், இல்லை சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போலவும், இல்லை என்கிட்ட பேசும் பொழுது தேவனை பற்றி நான் அதிகமாக பேசுகிறேன். நான் என்னுடைய துக்கத்தை பற்றி நான் அதிகமாக பேசலை, துக்கப்படுகிறவர்கள் துக்கப்படாதவர்கள் போலவும். ஸோ நான் துக்கமாக இருக்கிறேன், ஆனால் நீங்கள் என்கிட்ட பேசும் பொழுது தேவனை பற்றி பேசிட்டு நான் போகிறேன். நான் என்னையை பற்றின ஒரு அபிப்பிராயம் உங்ககிட்ட வர்றதுன்றது, இவருக்கு துக்கம் இல்லை, துக்கப்படுகிறவர்கள் துக்கம் இல்லாதவர்கள் போலவும். ஸோ இந்த இடங்களில் தேவனுடைய ஞானம் என்னென்ன, நம்மளுடைய சூழ்நிலைகளை காட்டிலும் சூழ்நிலைகளை கொண்டு ஒரு வாழ்க்கை வாழாமல் தேவனை மையமாக கொண்டு ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது தேவனுடைய ஞானம். ஏன் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த வாழ்க்கை குறுகினமான வாழ்க்கை. இந்த குறுகின வாழ்க்கையில் எதை மையமாக கொண்டு வாழ்கிறோன்றது ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த வசனங்களை நீங்கள் தியானித்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.